நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இயக்குனர் வெற்றிமாறன் ஒரே நேரத்தில் 2 படங்களை இயக்குறாரே, அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு கோவைப்புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இருக்கிற அதே சந்தேகம் எனக்குள்ளும் இருக்கிறது. ஏன்னா வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சீரியஸ் ஃபிலிம் மேக்கர். அப்படிப்பட்ட இயக்குனர் ஒரே நேரத்தில் 2 படங்களை இயக்குவது அப்படின்றது எப்படி சாத்தியம்னே தெரியல. சிறை படத்துக்கு அப்புறமா நடிகர் விக்ரம் பிரபு என்ன படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு கார்த்தி பழனிலேருந்து கேட்டிருக்காங்க. என்னுடைய இனிய நண்பரான ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தயாரிக்கின்ற புதிய படத்தில் அடுத்து விக்ரம் பிரபு நடிக்க இருக்கிறார். அந்த படத்தை இயக்க இருப்பவர் அறிமுக இயக்குனரான சித்தார்த். நடிகர் முத்துராமன் நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. முத்துராமன் நடித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா அது தேவராஜ் மோகன் இயக்கத்திலே உருவான உறவு சொல்ல ஒருவன் என்ற திரைப்படம். இயக்குனர்கள் செல்வபாரதி, பூபதி பாண்டியன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 2 இயக்குனர்களுமே மிகப்பெரிய திறமைசாலிகள். அவ்வளவு திறமைசாலிகளாக அவங்க இருந்தபோது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றது நிஜமாகவே மனதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ இருக்க நடிகர்கள் ஒரு படத்தை ஒத்துக்கிட்டு அந்த படத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேற ஒரு படத்துக்கு நடிக்க போகிறாங்களே, இது சினிமாவுக்கு நல்லதான்னு கார்த்தி பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்தினுடைய உருவாக்கத்தில் முக்கியமான பங்கு அந்த படத்தினுடைய இயக்குனருக்கும் கதாநாயக நடிகருக்கு இருக்குது. அதனால் இவங்க 2 பேரும் ஒரு சமயத்தில் ஒரு படத்தில் நடித்து முடித்து விட்டு அதற்கு பின்னால் அடுத்த படத்துக்கு போகிறது தான் முறை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நடிகர்கள் PS வீரப்பாவும் பாலாஜியும் ஒன்றா நடிச்சிருக்காங்களா, இவங்க 2 பேரும் வேற மொழி படங்களையும் நடிச்சிருக்காங்களான்னு சந்தானகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. பானை பிடித்தவள் பாக்யசாலி, நாகநந்தினி, ஆண்டவன் கட்டளை ஆகிய 3 படங்களில் பாலாஜியும் PS வீரப்பாவும் சேர்ந்து நடித்திருக்கிறார்கள். மொழி படத்துக்கு அப்புறம் இயக்குனர் ராஜாமோகன் இயக்குன படங்கள் எல்லாம் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சதுனால தான் அவர் அடுத்து படம் பண்ணலையா, அவர் இப்போ புதுசாக படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியிலேயே பதிலையும் மிக அழகாக சொல்லிட்டீங்க. நம்முடைய லென்ஸ் நிகழ்ச்சியில் பல முறை இதை பற்றி நான் பேசியிருக்கேன். ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றி தான் இந்த இயக்குனருக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை பெற்றுத்தரும். திரைப்படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டா அவங்களோடு பணிபுரிவதற்கு பல கதாநாயகர்கள் இந்த காலகட்டத்தில் தயங்குறாங்க. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி அப்படி இல்லை. வெற்றி தோல்வி அப்படின்றது கதாநாயகனுக்கும் இயக்குனருக்கும் பொதுவானது அப்படின்ற ஒரு எண்ணம் அப்போ இருந்தது. இப்போ அப்படிப்பட்ட மனோபாவத்தில் பல நடிகர்கள் இல்லை என்பது தான் வேதனையான உண்மை. இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா, தேவா சார், ரஜினி சார் கூட்டணியில் பாஷா 2 உருவாக போகிறதா ஒரு தகவல் வருது, அது உண்மையான கோவைப்புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. பாட்ஷா 2 படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்துலேயும் அப்படி ஒரு படம் வெளிவருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை மிக தெளிவாக ரஜினி பல முறை தன்னுடைய பேட்டியிலேயே சொல்லியிருக்கிறார். கரை படத்தோட ப்ரமோஷன் மெட்டீரியல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் யூடியூப், ட்விட்டர் தாண்டி நிறைய பேருக்கு அப்படி ஒரு படம் வரதே தெரியலையே, இதுக்கு காரணம் ப்ரமோஷனில் எதுவும் குறை இருக்கா இல்லை தேர்தல் பரபரப்பான்னு மதிஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. கரை திரைப்படத்தினுடைய ப்ரமோஷனை மிகப்பெரிய அளவிலே அந்த பட நிறுவனம் ஆரம்பிக்காததுக்கும் அது மக்கள் மத்தியிலே பெரிய அளவில் போய் சேராததுக்கும் முக்கிய காரணம் தேர்தல் தான். தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கான எல்லா ப்ரமோஷன் பணிகளையும் அந்த நிறுவனத்தினர் செய்வார்கள். மணிரத்னம் மாதிரியான இயக்குனர்கள் ரியலிசத்தையும் கமர்ஷியல் அப்பீலையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னு பாலா திருச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. பல முக்கியமான கம்பெனிகளில் அவங்களுடைய தயாரிப்புகளுக்கு ஒரு சீக்ரெட் ஃபார்முலா வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் மணிரத்னம் ஏதோ சீக்ரெட் ஃபார்முலா வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் மாதிரியான படங்களில் மாசின் எலவேட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு வெற்றி ஓசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மாஸ்டர் திரைப்படத்துக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு திரைப்படத்திலும் ஒரு காட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றதில் பின்னணி இசையுடைய பங்கு இருக்குது. அது மிகப்பெரியது. ஹாரர் மூவிஸ்க்கு இருக்கிற கிரேஸ் இப்போ ஆக்ஷன் த்ரில்லர் மூவிக்கும் இருக்குது. வைலன்ஸ் பார்க்கறதுல மக்களுக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சான்னு வினோத் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அதீத வன்முறை கொண்ட படங்களை பார்ப்பதற்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ் ரசிகர்கள் மிகப்பெரிய அளவிலே ஆர்வம் காட்டுறாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது. இந்த ஆர்வம் காரணமாக இன்னும் கொடூரமான காட்சிகள் கொண்ட எத்தனை படங்களை பார்க்க வேண்டி இருக்குமோ அப்படின்ற அச்சமும் எனக்குள்ளே ஏற்படுகிறது. நடிகர் கார்த்தி இயக்குனர் பாண்டியராஜோட ஒரு படம் பண்ண போகிறாராமே, அந்த படத்தை யார் தயாரிக்க போகிறாங்கன்னு வெங்கி தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பாண்டியராஜ் இயக்கத்திலே கார்த்தி நடிக்க இருக்கின்ற படத்தை தயாரிக்க போகிறவர் கார்த்தியினுடைய சகோதரரான சூர்யா தான். நடிகர் விக்ரமோட லைனப்பில் என்னென்ன படங்கள் இருக்குன்னு பிரீத்தி கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. விக்ரம் பல இயக்குநர்கள்ட்ட கதை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் இப்போ அவர் நடிக்க ஒத்துக்கிட்டு இருக்கிறதுனா அது ஒரே ஒரு திரைப்படம் தான். அது சத்யஜோதி நிறுவனத்துக்காக அவர் நடிக்கின்ற படம். அந்த படத்தை இயக்குகின்றவர் ஆனந்த் சங்கர். நடிகை மஞ்சு வாரியர் தொடர்ந்து தமிழில் படம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு மலர் திண்டுக்கல்ல இருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே மஞ்சு வாரியர் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்களே குறிப்பிட்டிருக்கீங்க.
அவங்களுக்கு வரவேற்பு இல்லைன்னா அப்படி தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? சினிமாவில் பொதுவாக டஸ்கி ஸ்கின் பெண்களை ஹீரோயினாக போட மாட்டாங்க. அது இப்போ மாறிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு அர்ஜுன் காசிமேர்லேருந்து கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்தில் டஸ்கி ஸ்கின் உள்ள பெண்களை அதிகமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாள் அப்படின்னு நீங்கள் சொல்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. இன்றைக்கு தமிழ் சினிமா உலகிலே லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்கின்ற நயன்தாராவுடைய ஸ்கின் கலர் கூட அதுதான். இயக்குனர் சுதா கோங்கராவை பற்றி பராசக்தி படத்துக்கு அப்புறமா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே. அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சோஃபி கீழ்பாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. பராசக்தி திரைப்படத்துக்கு சுதா கொங்காரா போட்ட உழைப்பு இருக்கே, அது மிகவும் கடினமான உழைப்பு. அப்படிப்பட்ட உழைப்புக்கேற்ற வெற்றி கிடைக்கல அப்படின்னும் போது நிச்சயமாக எந்த படைப்பாளியாக இருந்தாலும் டிஸ்டர்பாக தான் ஆவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டிஸ்டர்பன்ஸ் சுதா கொங்காராவுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் தங்களுடைய அடுத்த படத்தை பற்றி அவங்க வெளியில் எதுவுமே இது வரைக்கும் பேசலை. தசாவதாரம் படத்தில் கமல் சார் 10 வருஷத்தில் நடிச்சிருப்பாரு. ஆனால் திகம்பர சாமியார் படத்தில் நம்பியார் சார் 12 வருஷத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அதிக வருஷத்தில் நடித்தது கமல் சார் தான் எல்லாருக்கும் தெரியுது. ஏன் நம்பியார் சாரை மறந்துட்டாங்கன்னு ரமேஷ் தூத்துக்குடியிலேருந்து கேட்டிருக்காங்க. திகம்பர சாமியார் படம் வெளியானது 1950ஆம் ஆண்டு. தசாவதாரம் படம் வெளியானது 2008ஆம் ஆண்டு. மக்கள் மனதில் எது நினைவில் நிற்கும் நீங்களே சொல்லுங்கள். பாக்யராஜ் சார் நடிக்க பிளான் பண்ணி தான் சினிமாவுக்குள்ளே வந்தாரா, இல்லை இயக்குறதுக்கு ஆசைப்பட்டு வந்து எதாச்சியாக நடிக்க வந்தாரான்னு ஜெய் விக்ரவாணிலேருந்து கேட்டிருக்காங்க. பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நடிகனாகணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் சினிமாவுக்குள்ளேயே அவர் பிரவேசித்தார். முதல்ல அவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கல. அதனால் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடுறதுக்கு ஒரு வாசலாக இருக்கட்டும் அப்படின்னு தான் டைரக்ஷன் துறையை அவர் தேர்ந்தெடுத்து பாரதி ராஜாவுடன் சேர்ந்தார். பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள், கலர் படங்கள் பற்றி தெரியும். ஆனால் அந்த ஈஸ்ட்மேன் கலர் ஃபிலிம்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கலர் படங்கள் வெளியான காலகட்டத்தில் வெவ்வேறு நிறுவனங்கள் வெவ்வேறு ஃபிலிமை தயாரித்தன. தமிழில் வெளியான முதல் கலர் படம்னா அது அலிபாபாவும் 40 படம் தான். அந்த படம் கேவா கலர்லேயே தயாரிக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் கொஞ்சம் சலங்க படம் இருக்குது, அது டெக்னிக் கலர்லேயே தயாரிக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் காதலிக்க நேரமில்லை திரைப்படம் ஈஸ்ட்மன் கலர்லேயே தயாரிக்கப்பட்டது. இந்த ஈஸ்ட்மன் கலருக்கு அப்புறம் வந்தது தான் ஆர்ஓ கலர். அந்த ஆர்ஓ கலர் ஃபிலிமில் தயாரிக்கப்பட்டது தான் பாரதி ராஜாவுடைய முதல் படமான 16 வயதிலே. அடுத்து இன்று ஒரு தகவல். என்னுடைய அனுபவத்தில் சினிமாவில் சேரணும் அப்படின்றத லட்சியமாக வச்சுக்கிட்டு வெற்றி பெற்ற இருவர்னா, ஒன்று கதாநாயகனாக வெற்றி பெற்ற ஜெய்சங்கர், இன்னொன்று நகைச்சுவை நடிகனாக வெற்றி பெற்ற நாகேஷ் என்கிறார் சோ. திரையுலகிலே கதாநாயகனாக உருவெடுப்பதை மனதிலே ஒரு லட்சியமாகவே வைத்துக்கொண்டு தன்னம்பிக்கையை மட்டும் துணையாக கொண்டு சரியான முறையில் திட்டமிட்டு சொன்னதை செய்தும் காட்டியவர் ஜெய்சங்கர். அதே மாதிரி அசாத்தியமான ஒரு நடிப்புத்திறன் இருந்தால் தான் இந்த சினிமாவில் முன்னேற முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமாக நான் நாகேஷை பார்க்கிறேன். திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்து அதுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக திரைப்பட வாய்ப்புகளை பெற்று அதற்கு பின்னால் சினிமா உலகிலே ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராக உயர்ந்தவர் தான் நாகேஷ். சினிமா உலகில் சேரத்துக்கு இவங்க 2 பேரையும் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா, நிச்சயமாக உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்வேன் என்று சொல்கின்ற சோ. காலமும் நேரமும் ஒத்துழைச்சா தான் உங்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்கும். என்னதான் திறமைசாலியாக இருந்தாலும் அவங்களுக்கும் இது பொருந்தும் என்று அந்த பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.